டாடா ஏசி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போறீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன விஷயம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா ஏசில லோடு கெப்பாசிட்டி தான். லோடு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 750 கிலோல இருந்து 1000 கிலோ வரைக்கும் தான் நீங்க ஓட்டணும். அது பேஸ்ட் ஆன் தி மாடலை பொறுத்து இருக்கு. ஸோ அதை விட்டு மேலே கிலோ ஏத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைன் விழுவும் வாய்ப்பு இருக்கு. வண்டியோட லைஃபும் சீக்கிரமா போயிடும். நீங்க அப்படி லோடு அதிகமாக வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டியோட பட்டை அடி வாங்கும். அது இல்லாமல் கிளச் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே போயிடும். டாடா ஏசில பாத்தீங்கன்னா சடன் பிக்கப் எப்பவுமே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா வண்டி சடன் பிக்கப் இல்லைன்னு சொல்லி ஆக்சிலேட்டர் ஃபுல்லா பிடிச்சி அழுத்துன்னு அழுத்தாதீங்க. அப்படி அழுத்துறீங்க பட்சத்தில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். நம்மளே மாதிரி லோடு வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வண்டி என்னைக்குமே பிடிச்சி அழுத்துன்னு அழுத்தாம சடன் பிக்கப் இல்லைனாலும் பரவாயில்ல, பொறுமையா பார்த்தீங்கன்னா ஏற்றி கொண்டு போங்க. எல்லா வண்டியிலும் சொல்ற மாதிரி தான் வண்டியில பார்த்தீங்கன்னா ஆயில் செக் பண்றதை மறந்துடாதீங்க. வண்டியில பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர்ல 10,000 கிலோமீட்டருக்குலாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆயில் செக் பண்ணிருங்க. நிறைய டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது சீக்கிரமாவே ஏற ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டாடா ஏசியை பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் அப்படின்றதும் ரொம்பவே முக்கியம். ஸோ வண்டியில கூலண்ட் ஆயில் இருக்கா அப்படின்றத மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வண்டியில பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃபுக்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வண்டியில பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் அண்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ சில வண்டியில பார்த்தீங்கன்னா மேனுவலா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வண்டியில பார்த்தீங்கன்னா மேனுவலா தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவலா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்க வண்டி ஓட்டுங்க. இல்லைன்னா டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வண்டியோட ஹெட் வேலை வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.